பிப்ரவரி 17 செவ்வாய்க்கிழமை. பின்வாங்கி போவானானால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. எபிரேயர் 10:38. ஒருவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்காக பல பாடுகளை அனுபவித்த ஒரு மிஷனரியை நான் அறிவேன். அவர் ஒரு வெளிநாட்டைச் சேர்ந்த கிறிஸ்தவ ஊழியர் என்பதால் மக்கள் அவரை பல வகையான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தி இயேசுவை மறுதலிக்கச் சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள். கர்த்தர் அவரை பார்த்து, நீ விசுவாசத்தில் உறுதியாய் என்னை சார்ந்து கொள், பின்வாங்கி போவாயானால் உன்மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்றார். அந்த பக்தர் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னீரே ஆண்டவரே, உம்மேல் விசுவாசம் வைக்கிறேன், இந்த சோதனையில் நான் விழுந்து போகவே கூடாது என்று உறுதியாய் நின்று விட்டார். அவர் தன்னுடைய சிறை அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட போது என் உள்ளம் ஆச்சரியப்பட்டது. இன்று தேவனை விட்டு அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். ஒரு காலத்தில் கர்த்தருக்காக பிரகாசித்தவர்கள் இன்று விழுந்து போன நிலைமையில் காணப்படுகிறார்கள். சோர்வினால் பின்வாங்கிவிட்டார்கள். பின்வாங்கின நிலைமையில் கர்த்தர் உங்களை பார்க்கும்போது பரிதவித்து, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:4-5. உங்களை சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஆதியில் இருந்த தெய்வீக அன்பு உங்களில் இருக்கிறதா? ஆதியில் கர்த்தருடைய சமூகத்தில் துதித்து மகிழ்ந்தது போல இன்று துதித்து மகிழுகிறீர்களா? தெரு பிரசங்கங்களுக்கு செல்வதும் ஆத்துமாக்களை சந்திப்பதும் மகிழ்ச்சியான அனுபவமாய் காணப்பட்டதா? இக்கேள்விக்கெல்லாம் உங்கள் பதில் இல்லை என்பதானால் நீங்கள் பின்தங்கின நிலைமையில் இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். பின்வாங்கி இருக்கிறீர்கள் என்பதற்கு இன்னொரு அறிகுறி மற்றவர்களை குறை சொல்வதுதான், சகோதரர்கள் மேல் குற்றம் கண்டுபிடிப்பதுதான். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் குறித்து பேசாமல் சகோதரர்களை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அவன் பின்தங்கி போயிருப்பதுடன் சாத்தானுக்கு இடம் கொடுத்திருக்கிறான் என்றும் அர்த்தமாகிறது. நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் கண்ணீரோடு மனம் திரும்பி கர்த்தரண்டை வாருங்கள். அநேகர் பின்தங்கினதின் காரணம் அவர்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்க்காமல் பின்னோக்கி உலக காரியங்களை பார்த்ததேயாகும். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று லூக்கா 9:62 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு பிரயாணப்படும் போது அவர்களுடைய உள்ளம் எகிப்திலுள்ள வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் மச்சங்களையும் நினைத்து கொண்டிருந்ததால் அவர்களால் கானானுக்குள் செல்ல முடியாமல் போய்விட்டது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பின்வாங்கி போய்விடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பின்வாங்கும் இருதயமுள்ளவன் தன் வழிகளிலேயும், நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். நீதிமொழிகள் 14:14.